இருக்கு, என்ன பார்சல், எங்க இருந்து வந்தது எல்லாம் பார்க்க போறோம். சந்திரன் நம்ம கொடுத்தா இதை உடைச்சா சத்தங்க பிரச்சனை முடைக்க என்ன மாட்டோம். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்துரன். நான் அம்மு. நாங்க இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வள எங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறோம். அதுவும் பார்த்தாலும் தெரியும் இரவு நேரத்துல இன்றைக்கு இருக்கிறோம் ரெண்டு பேருமே. இரவு நேர பொழுதுல இருக்கிறோம். அதாவது வந்து இங்க வீட்டை நாங்க அதுதானே நான் ஏன் திடீரென்று வந்து இரவு நேரம் நிக்கிறோம்டா இன்றைக்கு ஒரு திடீரென்று எங்களுக்கு ஒரு இது வந்தது என்ன பொருள் அதாவது வந்து ஒரு பொருள் ஒன்று வந்தது எங்களுக்கு பொருள் ஒன்று வந்தது. அப்ப அந்த பொருளாண்ட வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மைக்குமே ஒரு பார்சல் ஒன்று வந்தது. அப்ப நாங்கள் இன்றைக்கு என்ன அந்த பார்சலுக்குள்ள இருக்கு, என்ன பார்சல், எங்க இருந்து வந்தது எல்லாம் பார்க்க போறோம். என்ன செந்துறேன் அதாவது வந்து நாங்கள் வீடியோக்குள்ள போய் பார்சல்லாம் உடைச்சு காட்டினா அப்புறம் அது இங்க இருந்து வந்தேன். ஏன்னா என்னையோட செந்திரனுக்கு தெரியாது, எனக்கு ஒரு அளவு எல்லாம் தெரியும். செந்திரனுக்கு உண்மைக்குமே தெரியாது. செந்திரனுக்கு இப்பதான் சொன்னான் என்ன அப்படி பார்சல் வந்திருக்கேன். என்ன அதாவது வந்து நாங்கள் இரவு நேரமே இந்த வீடியோ எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த சரியான ஹாஸ்பிட்டல்ல இருந்தானே அம்மா பார்க்க போனது கொண்டது. எனக்கும் வந்து காய்ச்சல். உண்மைக்குமே சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா நேற்று இரவு திடீரென அந்த காலில் இருக்கிற காயத்துக்காண்டியோ காலில் வந்து அந்த இடத்துல பண்ண காயம் இருந்ததான அதாவது வந்து நெறி போட்டுட்டு எனக்கு நெறி போட்ட உடனே காய்ச்சலும் வந்துட்டு அந்த காய்ச்சல் வந்து மாற மாட்டோம். அந்த நெறியும் வந்து மாறியது. உண்மைக்குமே சந்திரனுக்கு சரியான வேதனை நைட் தான் வந்தது. அப்போ சரியான வேதனை விடியும் வரையுமே கால் தூக்கல அளவுக்கு இருந்து சொல்லிக்கொண்டே இருந்தார் கால் நோவுதுண்டு உண்டு. அதே கூட உண்மைக்குமே முக்கியமானது இன்னொன்று என்னென்னா அத்தை ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்ல ஒரு நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படி அத்தை ஹாஸ்பிட்டல்லேன்னு உண்மைக்குமே நாங்களும் சொல்கிறோம். அத்தைக்கு வயிறில் உண்மைக்குமே சொன்னதான அந்த கிட்னியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்றபடியா. அப்போ அத்தைக்கு அதனால வயிறெல்லாம் வீங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது 2 நாள் ஆகுது. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது ஒன்றுமே சொல்ல இல்லையா. அப்போ இன்றைக்கு தான் ஸ்கேன் பண்ணி சிசி எல்லாமே எடுத்து செக் பண்ணினது பிளட் எல்லாம். அப்போ 7 மணி 9 மணி அப்படித்தான் டாக்டர் 7 மணி இல்லை 9 மணிக்கு தானே பெரிய டாக்டர் வருவாரா. அப்போ அதுவும் வரையும் ஒன்றுமே சொல்லிடலான் இருந்தது. உண்மைக்குமே அத்தையை பார்த்துக்கொண்டோ சரியான இதாக இருக்குமேனு சொல்கிற அத்தைக்கு வயிறெல்லாம் வீங்கி சொல்லவே இல்லாது அந்த தூரத்துக்கு மோசமாக எல்லாமே இருக்கு. அப்போ அத்தைக்கும் என்னென்னு எங்களுக்கும் தெரியலை. நீ நாளைக்கு டாக்டர் சொல்கிறா பதில பார்த்து தான் இருக்கு. அப்போ நாங்கள் நிறைய கேட்காம வீடியோவுக்கு போவோமே செஞ்சுறேன். ஓகே நாங்கள் வீடியோக்குள்ள பார்ப்போமே என்ன. அப்போ வீடியோவுக்கு போகிறது முன்னுக்கு எங்கள் சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோட கூடனே வேறு சரி வந்தா தூக்கலாம் நீங்களும் வர்றீங்களா நீங்க தூக்கலாம் உங்களை பக்கத்துல இருக்கிறவரையே நீங்க தூக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய வாசல் இல்லை. இங்க பாருங்க பார்த்தாலே தெரியும் ஒரு சின்ன நார்மலான குட்டி வாசல் தானே. ஆனா என்ன இருக்குன்னு சத்தியமா சந்திரனுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சாலும் சந்திரனுக்கு தெரியாது. என்ன அப்ப நாங்களே என்ன என்ன கிடக்குன்னு தெரியல. எல்லாம் ஃபுல்லாவே இந்த பொலித்தினால சுத்தி கிடக்கு. அது சொல்லித்தான் நான் ஃபுல்லா சுத்தி தர சொல்லி உங்களுக்கு தெரியக்கூடாது. உண்மைக்குமே இல்ல இது எனக்கு மட்டுமண்டு இல்ல நிறைய உறவுகளுக்கு பார்சல் வந்தது. அது வேற யாருக்கு இப்படி என்ன மூலமா வந்தேன்னு சொல்லுவோமே நாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் உடைப்போமே கையால் உடைப்பீங்களோ இல்ல கத்திரிக்காய் பிச்சு தரேன் உங்களுக்கு வந்த என்னுடைய நான் பிச்சு தரலாம் தெரியும். பிச்சு தான் பச்சிக்கீங்களா தெரியல சும்மா வெட்டி பார்த்தேன் அது. ஆனா இதுக்கு கத்திரிக்கோள் இருக்கா இதுக்கு முறுக்கா கையால பிக்கிறாரு வந்து தந்தாலும் நான் பட்டு நான் உடைக்கிறேனே என்னத்த பார்சல் என்றாலே ஒரு ஆனந்தம் தான். ஆனா இந்த பார்சல் அந்த அளவுக்கு ஆனந்தம் அந்த பொழுத்தி நீங்க இந்த சத்தங்க உடையும். உடைப்பமா இப்ப இல்லாத மிச்சி போட்டு. ஆனா உண்மைக்கு மேதெல்லாம் குழந்தை பிள்ளைகிட்ட கொடுத்தா இந்த செந்திரன் அம்மையாக்கிட்ட கொஞ்சம் கிட்ட கொடுத்தா இதை உடைச்சா சத்தம் கேட்கு. எப்படி பிரச்சனைக்கு தான் உடைக்க என்ன மாட்டேன் கலந்த மனம் கேட்டாலும்
வில்லனே நாவலோட பாக்குறீங்களோ என்ன இருக்குண்டு நான் சாப்பாடு ஒன்றும் இல்ல உங்களுக்கு நாங்க இப்ப பார்சல் உடைச்சாலோ கிஃப்ட் உடைச்சாலோ சாப்பாடு தேவைன்னா வந்துருவீங்களா என்ன கேக் மாதிரி கிடையாது கேக் மாதிரியோ சேப்பு 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 மாதிரி கிடையாது பெட்டியிலேயும் இருக்கு போலாம் கிடக்கு அப்படி தமக்கு என்ன சொன்னாலும் சச்சின் அதே மாதிரி சொல்லி அத்தை வரையில அக்கா என் அக்கா அக்கா கதைக்கிறவன் தெரியும் சிவவா கதைக்கிறேன் அக்கா 4 பேருக்கு கேட்கணும் நான் கதைக்கிறேன் என்னடா பாபு என்ன அறிவு உடக கூடாதுல இந்த வீடியோ காட்டிப்பேன் என்ன சுந்தரம் 2 வந்துருக்கு போல இருக்கு நீங்க மனமா தங்கிட்டு நீங்க வந்துருக்கீங்க நான் சொல்ல இதை நான் உடைக்கிறேன் இல்லையே நீங்கள் அப்படி உடைக்கிறீங்க அந்த குணம் கொஞ்சம் விட்டு போயில என்ன என்ன தெரிஞ்சது உங்களுக்கு அளவுக்கு ரைட் சந்திரன் ஓய் அது வந்து எனக்கு தேவைப்படாது எனக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பார்த்தாலே தெரியுது மேலால நான் சொல்றேன் என்னென்னு ஒவ்வொன்னோட எடுப்போமே ஓகே இது பாத்தீங்கன்னா உன்னைக்குமே என்னத்துக்கு விழா வந்ததுண்டா அதாவது நாங்கள் இப்ப கிளாஸ்ல கேக் பழவழிக்கிட்டு இருந்தானே அப்ப கேக்கு கேட்ட மாதிரி தான் கொஞ்சம் திங்ஸ்கள் வந்திருக்கு கேக் செய்யக்கூடிய மாதிரி இது என்னன்னு சொல்லுங்க அப்ப நீங்க உங்களுக்கு கூட அவாக்கு கீட்டேக்கா இல்ல நிகம் போடுறேன் என்னதுங்க டிசைன் போடுறேன் தெரிஞ்சிருக்கு பாருங்க விசனம் தெரிஞ்சிருக்கு இல்ல இங்க மேல இதுல கிடக்கு இந்த டிசைன் ஒவ்வொரு ஒரு பின்னுக்கு கேக் என்னங்க 5 வருஷம் துபாயில வேலை செஞ்சேன் நீங்களோ 5 வருஷம் துபாயில என்ன ஒட்டத்து பெயிண்ட் அடிச்சீங்க பாருங்க பாருங்க இங்க உண்மைக்குமே எனக்கு இதுண்டே இதான் தெரியும் ஆனா இது டிசைன் போடுறேன்னு தெரியும் என்ன டீச்சர் பழக நான் போறேன் இல்லை பெருசா அந்த வகுப்புக்கு இப்போ கொஞ்ச நாளா ஒரே பிரச்சனை செந்துரனுக்கு உடம்பு சரியில்லாம் போகுது எனக்கு சரியில்லாம் போகுதுன்ற மாதிரி போறேல ஆனா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒவ்வொரு ஒரு டிசைன் அதாவது இது அந்த கேக்குக்கு மேலால ஐசிங் போடுவோம் டிசைன் அந்த வளைவு டிசைன் பூ டிசைன் உங்கள மாதிரி ஒரு ஷேப்ல அப்படி இதான் இந்த இது பேக்கெட் கலராம இருக்கு நான் சொல்றேன் இது இந்த பேக்கெட் முள்ளுக இருக்கு இந்த இதை என்னண்டு காட்ட செஞ்சுறான் ஆனா இதுல எத்தனை வந்திருக்குன்னு பாப்போம் இது நான் மொத்த விலைய சொல்லினா களைச்சு போடுங்க தெரியுமா நீங்க அப்படி ஓ இப்ப சொல்ல மாட்டேன் 2 4 6 25 அதாவது இந்த டிசைன் 25 டிசைன் வந்திருக்கு இதுல உண்மைக்குமே உங்களை பார்க்க தெரியுது என்ன இல்ல சும்மா உடைச்சு பார்த்தேன் இது என்ன அந்த சும்மா ஒவ்வொன்னு கலட்டலாம் பிரச்சனை இல்லை அவ்வளவு வருதுக்கு உங்களுக்கு கலாட்டு தெரியாம இது வந்து இங்க ஐயோ வேண்டாம் நீங்க கலட்டாதீங்க செப்ளர் இதை எடுத்து போட்டு செப்ளர் எடுத்து போட்டாம இந்த பேப்பர் இருக்கு தானே இந்த பேப்பர் இப்படி இழுக்கிறது வேண்டாமே நான் இழுப்பான் எனக்கு போடாம இல்ல செந்துரம் தெரியாது போட தெரியும் பாவம் தானே ஏதோ செய்யுது என்னதுங்க யாரையும் விட்டு விடுறது ஆடலையா கொஞ்சம் மாமிட்ட கதையில உங்களுக்கு கொஞ்சம் விழாங்க மீன அப்படிதான் கதையை செந்துரன் மேலுக்காங்க செந்துரன் இதால கலட்டுங்க செந்துரன் இப்படிதான் சரி அப்படி செந்துரன் மூளை கையால அமர்த்தி நாமந்து இல்ல அப்படி இல்ல இங்க இது இதுக்குலாம் நாங்க அந்த ஐசிங் கிரீம் போடுறோம் ஓ அப்படி ஐசிங் பேக் இருக்கு என்ன செய்றீங்க டிசைன் செய்ய
வெறிட்டுவோம் அம்மா இரவுல போட்டுட்டு. ஆனா உண்மைக்கு பாத்தீங்களா இதெல்லாம் குழந்தை பிள்ளைய நீங்க இது அந்த ஐசிங் டிசைன் போட்டு செந்துரும் ஒன்று விழுந்தாலும் திருப்பி டீச்சர் அடிச்சாங்களுக்கு ஒன்று விழுத்திட்டான் நான் ஐயா இது அப்படியே வேப்பமே நான் மூடி வையுங்க வந்து மூடி டீச்சர் வாயை பற்றி அடிப்பா. அதான் டீச்சர் வாயை பத்தி அடிப்பா சசினுக்கு அடிக்கிறவளாங்கடா எனக்கு என்ன அடுத்த பொருளை பார்ப்போம். ஓ ஆனா நீங்கள் எடுத்த முறை வச்சு தந்ததுக்கு ஒரு நன்றி தானும் ஓகே இது வையுங்க அடுத்த சசியா சரியா இருமல் போல இருக்கு இது என்னது இது கேக்கு வைக்கிற மிஷின் தட்டை இதே பாத்தீங்கன்னா கேக் தட்டை அதாவது ஒரு சைஸுக்கு இது எத்தனை வந்ததுண்டா இது உண்டு உங்களுக்கு இது உண்டு எனக்கு இது உண்டு சசினுக்கு 3 சைஸ் அதாவது சிமோல்ல இருந்து அப்படியே ஒரு ஒரு இதாக வந்துருக்கு சின்ன கேக்கு பெரிய கேக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய கேக் எல்லாத்தையும் நாங்கள் அனிதாண்ட தான் கேட்டு கற்றுக்கொள்வோம். எனக்கு கொஞ்சம் தெரியும் பழகிட்டேன் இல்ல கேக் செஞ்சு இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஆனா கூட கடையில இந்த சைஸ்லாம் கேக் தர்றாரு இந்த சைஸ்லாம் கேக் தர்றாரு இது சும்மா நாங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம் இனி நாளையில இருந்து ஒரே கேக்கு பெட்டி கேச்சா கத்திரிக்குள்ள மட்டும் பெருசுல இது சின்ன உண்மைக்கு சத்தியமா ஏலாது சத்தியமா கேக்கு பெட்டி கேக்கு இதுக்குள்ள கேக்கு படத்தை பார்க்க தெரியும் கேக் இருக்கு பாப்போம் ஆசைக்கு கேக்கோ இது சத்தியான ஆசைக்கு என்னன்னு பாப்போம் எனக்கு சரியான இருமலாண்டபடியா கதைக்கிறப்பல அது விளங்குறதுக்கு என்ன சச்சினுக்கும் இல்லை வேற சுத்துற இந்தா இது எப்படிங்கோ சரி இது பாத்தீங்கன்னா கேக் அதாவது ஒரு கேக் ஃப்ரீயா தந்தவங்க வாங்கினா கேக் ஒன்று ஃப்ரீ கேக் ஒன்று ஃப்ரீ அக்கா பாபு சொல்றாள் உங்களோட அக்கா சரி இதுதான் பாத்தீங்கன்னா கேக் இது செய்யற ஓ பல்லு தெரியாது பின்ன என்ன உங்களோட இதுவள் அந்த ஐசிங் கேக் வழக்குள்ள அந்த இதுவள் தண்ணி மாதிரி பூசுறது எண்ணெய் இல்லாத இனிப்புவள் கையால் அலையாம அந்த இது ஐசிங் உருட்டுறது இப்படி ஐசிங் இப்படி நான் இப்ப சரி உங்களுக்கு சரியா இது வந்து பஞ்சு பஞ்சு நானும் அதுதான் பார்த்தேன் நான் ஏதோ ரப்பர் 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 இப்படி போட்டுட்டு இது என்ன செய்யறது இது அந்த கேக் இருக்குல்ல அதுல அந்த இதுன்றது வெட்டி போட்டு அதுல அந்த கிரீம் தண்ணி மாதிரி அது இது அந்த ஐசிங் உருட்டி பிராட்டுறது நான் செஞ்சு காட்டுறேன் நான் நம்ம என்ன சொல்லுவோம் இது மேலால கவர் மாதிரி போட்டு கிடக்காங்க கலட்டுரு செந்து மாமா இங்க வேணுங்க செந்தேன் இத கப் கேக் விற்க பண்ண நாளையில இருந்து ஒரு கேக் 20 ரூபா விசனுக்கு தானே கேக் கொஞ்சம் காணும் வேணா ஆனா விதுசனுக்கு நான் முதல் கேக் செஞ்சுட்டு விதுசன் எங்க கூப்பிட்டு தான் செக் பண்ண கொடுக்கணும் விதுசன் அதோட கேட்க மாதிரி விசன் உயிரோட இருந்தா நாங்க சாப்பிடலாம் இது பேப்பர் இல்ல இது கப் கேக் பிஸ்கெட்ல வரது இல்ல செஞ்சு போட்டு வைக்கிறதோ இதுக்கெல்லாம் கப் கேக் செஞ்சு வைக்கிறது ஆனா உண்மைக்குமே இங்க பாருங்க பார்த்தா தெரியும் என்ன வடிவா இருக்கு இதுல எத்தனை வந்து தெரியுமா மொத்தமா இவ்வளவு முடிஞ்சிட்டு நீங்க சொல்லுங்க 20 அம்மா இது ஊர்பட்ட கடை 101 வந்தா உண்மைதானே நெஞ்ச அடுக்கடுக்க இங்க இது எடுக்க ஒன்று தானே இது இங்க இப்படி எடுக்க வருது எடுக்க இப்படி வந்தோடனே இருக்கு அப்ப விக்கல நீங்க இதுக்கு எவ்வளவு வரும் மூறிப்பட்டதா கேக் கடையில விற்கதான் நான் செஞ்சு கூட விற்கிறேன் ஓ செஞ்சு விற்கலாம் சாப்பிட்றோம் இல்ல உங்களுக்கு சாப்பிடுறீங்க நாங்க அதே மாதிரி தான் அடுத்தது இங்க வேறமா இதுதான் அந்த செந்திரன் இப்ப சொன்னீங்க அதை வச்சு என்ன செய்யறதுண்டு இது இல்ல மற்றது இதோ இல்ல அது இது அந்த வெள்ளை கலர்ல இதுக்கு இல்ல இதான் அந்த பேக் ஐசிங் பேக் இருக்கல்லோ இங்க இந்த கப் இருக்கல்லோ இது இதுக்குள்ள அந்த ஐஸ்கிரீம் விட்டுட்டு இப்படி இந்த பேரலூர் நான் கடையில பாத்திருக்கேன் இதுவும் 105 பேக் தந்ததா இதுக்கு அதை போட்டுருவோம் ஓ
இல்ல இது சின்ன முன்னுக்கு சின்ன ரோட்டை வெட்டி பின்ன என்ன பாத்தீங்களா என்னங்க இங்க இத குட்டியா வெட்டி போட்டு இந்த பேக்க இதுல உண்டு இத கொழுவி போட்டு இத இப்படி மேலால இது கலர கூடாது அந்த டிசைன் கலர் போட்டுட்டு இப்படி டிசைன் போடுறோம் நாளைக்கு உங்களுக்கு இருக்கு நான் கேக் செஞ்சு காட்டுறேன் ஜோசிக்க ட்ரைனிங் எடுக்கத்தான் போறீங்க நாளைக்கு இருக்கு அதோட சரி செஞ்சுறேன் அதோட வாழ்க்கை சரி கேட்கிற வாழ்க்கை சரி அதுதான் அது உண்மைக்குமே சொல்ல போனா ஒரே ஒரு நாள் தான் நான் கிளாஸுக்கு போனானே நான் கேக் பழக்கிறேன்னு சொல்லி டீச்சர் கண்டிப்பா வர சொன்னு சொல்லி ஒரே ஒரு நாள் தான் போனான் ஏதோ குத்து மதிப்பா சொல்றேன் அநேகம் செய்வேன் அந்த ஒரு நம்பிக்கை வந்துட்டு நம்பிக்கை இருக்கு ஓ இது சாதாரணமா இதுதான் கடைசி போறோம் எடுப்போமா விடுவோம் எடுக்கத்தான் வேணும் வழியில் ஏ கட்டாயம் காட்டத்தான் வேணும் வழியில் கடைசி இதுதான் பாத்தீங்கன்னா சுழற்றுறது கேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இப்ப நான் உங்களுக்கு உதாரணமா செஞ்சாங்க இது கேக் சரியா செஞ்சுறேன் இது இப்படி இந்த இது அப்படி இருக்கு இப்படி சுலாட்டி தான் இது கேக் இப்படி சுலாட்டி தான் இந்த ஐசிங் இந்த பேக் இருக்குல்ல இது இங்க பாத்தீங்கன்னா அதுக்கிடையில எல்லாம் பூட்டிட்டீங்க நான் உங்களுக்கு செஞ்சு தருவாங்கல்ல உண்மையான கேக்கு அவர் அந்த கொஞ்சம் இதல்லோ அதை செக் பண்ணி பாருங்க இது சுத்துதான் பாத்தீங்களா சுத்துவாங்க இந்த தட்டுல இதுல வச்சுதான் ஐசிங்க இப்படி இதால மிஷின் இருக்கு மாமு இதை நாங்க போட்டுட்டு தானே போய் சுத்தணும் போல பாத்தீங்களா சந்திரன் எங்களுக்கு தெரியாது ஒரு சொட்டும் கேக் செய்யறது கிளாஸ்ல செய்யறாங்க நீங்க இப்படி இப்படிதான் கேட்கலாம் பறந்த போட்டு போடுவோம் இல்ல சும்மா உதாரணம் இப்படி தட்டிட்டு இதால இப்படி இப்படி சுலாட்டி கேக் அதுக்கான இதுல பிடிக்கிறேன் இப்படி இப்படி பிடிச்சி இது ஐசிங் தடவை ஓகே நான் சொன்னா தெரியாம நம்புவீங்கல்லாம் ஆனா இந்த சஸ்வினுக்கு அடியப்பா அடிய பேர வந்து அடியப்பம் சரி இது கேக் செய்யற சூப்பர் ஐசிங் போடுறது மிஷின் இது கேக் செய்யற ஆனா எல்லாம் கிடக்கு எங்களுக்கு என்ன முக்கியமானது இல்லை அதனால கேக் செய்ய எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு சொல்லுங்க அவன் இப்படி சசியாகுன்னு தெரிஞ்சிருக்கு ஏன்னா கேக் கண்டாலே உண்மைக்கு அவன் தேவையாம் அதனால எனக்கு செய்ய விருப்பமே இல்லை கேக் கண்டாலே அவன் இருந்தா தானே கேக் செய்யலாம் அப்ப நாங்கள்ட்ட அவன் இல்லாதபடியா கொஞ்சம் லேட்டா தான் செய்யலாம் அது வாங்குறேன்னா எல்லாம் முடிஞ்சு போடணும் அதுதானே செய்யலாம் அடுப்புல செய்யலாமா கொஞ்சம் கஷ்டம் லேட் ஆகும் நெக்ஸ்ட் கடைசி ஓகே பாத்தீங்கன்னா இதுதான் அளவுகள் அதாவது இப்ப எங்க கிளாஸ்லயும் இதுவெல்லாம் சொல்றேன் இப்ப ஒரு கப்புக்கு எத்தனை அளவு உண்டு இது அரை கப்ல இருந்து 2.5 கப் கிலோ அப்படி அந்த பெண் சொல்ற 75 கிராம் 100 கிராம் 1 கிராம் அப்படி மாவை போட்டுட்டு இப்போ ஒரு கப் மாவுக்கு 1 கப் சீனி 1 கப்புக்கு இது கொக்கோ பவுடர் அப்படி சிரிக்கிறது ஆனா உண்மைக்கு எத்தனை கப் வந்திருக்கு 1 2 3 4 5 6 என்ன 6 கப் ஆனா உண்மைக்கு மேல பார்க்க அந்த ஜொக்கு இது குடிக்கிற மாதிரி இருக்கு பிளேண்டியர் இப்படி ஆனாங்க ஆனா உண்மைக்குமே இது என்னண்டா இந்த அளவுல இப்ப நாங்கள் இப்ப கேக் செய்ய முக்கியமானது அளவு தேவையா எங்களுக்கு இப்ப அளவு மாறக்கூடாது இப்ப நாங்கள் இந்த பெரிய கப் இருக்கல இந்த சிவத்த கலர் இது 1 கப் இல்லாம எடுத்தமேண்டா அதே கப் அளவுக்கு சீனி போடணும் அப்படி அதே மாதிரி அதே கப் அளவுக்கு அடுத்த கப் சைஸுக்கு கொக்கோ பவுடர் போடணும் அப்படி அந்த அளவு குழம்ப கூட அதே மாதிரி இந்த அளவுக்கு வெனிலா எசன்ஸ் விடணும் மற்றது அந்த அளவு சொல்லியிருக்க நீங்க செய்ய நான் பக்கத்துல நிற்கும் இல்ல நாளைக்கு நிற்பீங்க யோசிக்க நாளை கட்டாயம் நாளை கேக் செய்வேன் நம்பிக்கையெல்லாம் இருக்கிறேன் நாளையோட சரி கிளாஸுக்கு கொண்டு வரல கிளாஸுக்கு பேர் கொண்டு வரலாம் தானே தான் படி பார்க்கறேன் கப்பா வடி வேற மிச்சம் ஒன்றும் மடிவில்லை இது பிஸ்கெட்டுக்கு வரதில்லை பிஸ்கெட்டுக்கு அடுக்க போறீங்களோ இப்படி அடிக்கி போட்டு 108 மடுக்க சுத்திட்டு அப்படியே சுக்கிறீங்க இல்லாத ஆனா உண்மைக்குமே நெச்சு பார்க்கலாம் நான் உண்மைக்குமே எல்லாம் படிவா பார்த்ததுக்குள்ளே வந்திருக்கு தெரியுமா
இது யார் தந்து நீங்க அது மாதிரி சொல்லுங்க எல்லாரும் பட்ஜெட் சொல்லுவோமே பையன் தான் ஆர்டர் பட்ஜெட் ஃபுல்லாக விட்டுட்டு நீங்க கொஞ்சம் சரிதான் நீங்க எல்லாமே கோணும் என்ன சொல்லி போட்டு தானே என்ன செய்யறாரு தெரியல என்னன்னு வரைக்கிறோன்னு தெரியும் என்னது என்னன்னு மறிக்கிறோன்னு தெரியும் ஓ செஞ்சிடலாம் நான் பாத்தீங்களா உங்களை இதெல்லாம் மேலால வந்து சாப்பிடுறது இது மட்டும்தான் உண்டா வருது யா இதுவும் இந்த கப்பு கேக் அதை சுத்தி அது சுத்தி உருண்டு உண்மையா கேட்க நினைச்சேன் உண்மையா கேக் நினைச்சேன் நீங்க ஜோசிக்காங்க கேக் ஜெய்வா வடிவா இருக்கு உண்மைக்குமே அப்ப இவ்வளவு தான் திங்ஸ் நான் செந்திரன் வந்தது உண்மைக்குமே இது எங்க இருந்து வந்தேன்டா செந்திரன் எங்க இருந்து வந்த நினைக்கிறீங்க எங்க ஆர்டர் பண்ணீங்களோ அங்க என்ன வந்து உண்மைக்குமே எங்களுக்கு எனக்கே உண்மையில தெரியாது இது எங்க இருந்து வந்தேன்ட்டு அதோட இன்றைய தான் நான் இவ்வளவு திங்ஸையும் பார்த்துருக்கேன் அப்படிக்கா அது தெரியும் ஏனண்டா உண்மைக்குமே இது எங்க இருந்து ஆர்டர் பண்ணினேன்டா எங்களை கிளாஸ்ல இருந்தானே ஏனண்டா கேக் பழக்கியாச்சானே எல்லாரும் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டீனா அப்ப நான் கிளாஸுக்கு போறேன் அப்ப எனக்கு அக்கா இருக்குதா அக்கா கிளாஸுக்கு வரவா அப்ப அக்கா தானே எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணினவா முள்ள இல்லை அப்ப எனக்கு என்னென்ன திங்ஸ் ஒன்றும் தெரியாது இப்ப கிளாஸுக்குண்டா கட்டாயம் கொண்டு போகணும் தானே அப்ப டீச்சர் சொன்னுவாங்க இப்ப கட்டாயம் சொன்னோன்னா அப்ப நானும் சரி அப்ப அக்கா ஆர்டர் பண்ணுங்க சொன்னேன் அக்கா சரி ஆர்டர் பண்ணிட்டு அப்ப எல்லாருக்கும் பெரிய பட்டி இருக்கு 34 பேருக்கும் வந்ததா இந்த அந்த கிளாஸ்ல எத்தனை பேர் நீங்க இருக்கீங்களா அவ்வளவு பேர் இருக்குமா அவ்வளவு பேருக்கும் வந்தது அண்டைய தினமும் அப்ப அவையில் எல்லாரும் உங்களுக்கு கால் பண்ணினதா நீங்க சொன்னீங்க ஒரு நம்பர்ல இருந்து கோல் வருதுன்னு கண்டிப்பா என்னென்ன அவையில் எல்லோரும் என்ன வீடியோ எடுக்க சொல்லி எல்லாட்ட பாசலையும் ஒரு ஏரியா வச்சிருப்போம் தான் கால் பண்ணினேன் அப்ப நீங்க சரியா விளங்கல கதைச்சது உங்களுக்கு கொஞ்சம் விளங்குறதானே அந்த கதைச்ச கதை எனக்கு கேட்கல விளங்கல படிவேன் அப்ப அதனால கொஞ்சம் போய்கொண்டிருந்தது அதான் அவை சொன்னேன் செந்திரனுக்கு சொன்னாங்களா அவர் சொல்ல இல்லையான்ட்டு அப்போ சார் நான் சொன்னோன்னோ அவர் கொஞ்சம் வேலை தானக்கா அப்போ அதனால வரையலாம் போயிட்டு அப்போ சரி எந்த வாசலில் மட்டும் நாங்கள் அப்போ எடுப்போம்ன்ட்டு அப்போ அதே தினம் மண்டே போய்த்தான் அத்தையை பார்த்துட்டு வரையக்கா அப்படியே போய் எங்களோட அக்கா விட்டான்னு இருந்துச்சு அப்போ அங்கே போய் இதை எங்கள் கிளாஸில் போய் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தாச்சு நாளைய தினம் இதே மாதிரி ஒரு கேக்கு இதே மாதிரி கேக்கு கண்டிப்பா இதே மாதிரி ஒரு கேக்கு கண்டிப்பா ஸ்ட்ராபெரி தானே இல்ல நீங்கள் பார்த்தாங்க சசியா இதே மாதிரி கேக்கு செய்யத்தான் வேணும் என்ன செஞ்சுறேன் கண்டிப்பா எனக்கு கண்டிப்பா நான் நாளைக்கு ஒரு கேக்கு செஞ்சு நாங்கள் எடுத்து வைக்கணும் இல்லை என்ன செஞ்சுறேன் நாங்க வீடியோ முடித்தோம் நேரம் கேட்டு கொண்டீங்க என்ன நாளைக்கு கேக்கு தட்டை காட்டுக்கிறேன் இது நினைக்க பண்ணுங்க அதுதான் உண்மைக்குமே அப்ப எங்களுக்கு வந்த பார்சல் இதுதான் அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் ஆனா விலை சொல்லல முக்கியம் அது பாத்தீங்களா ஆனா உண்மைக்குமே இதுல விலை மொத்தமா பாத்தீங்கன்னா 3000 ரூபா ஓ எல்லாம் 3000 ஓ ஏன்னா உங்களுக்கு தெரியாது ஒரு உண்மைக்குமே இந்த கடையில இந்த ஒரு தட்டு 550 ரூபாவா ஓகே நீங்கள் அப்படிதான் நினைக்கிறீங்களா அப்ப உண்மைக்குமே சரியான லாபம் ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் நான் பயந்தோண்டு இருந்தேன் இன்னுமே வருகுதோண்டும் என்னென்ன ஒன்றும் தெரியல அப்ப அக்கா சொன்னவள் எல்லாமே சரியான மலிவண்டு அப்பதான் பார்த்தா தெரியும் இவ்வளோ திங்ஸ் வந்திருக்கேன் 3000க்கு ஆனா நல்ல லாபம் நல்லா ஆர்டர் பண்ணலாம் அப்ப நாங்கள் அப்ப நிறைய கேட்காம இதோட வீடியோ முடிப்போம் என்ன செஞ்சிடும் அப்போ உண்மைக்குமே நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இந்த கருத்துக்கள் எப்படி இருக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோல நாளை சந்திப்போம். பாய்.